தியானம் வந்து நோயாளி கிடையாது, நாம தான் நோயாளி. தியானம் ரொம்ப ஆரோக்கியமானது, அதனாலதான் தியானத்தை கொடுக்கறது. புரியுதுங்களா? தியானத்துக்கு நோய் கிடையாது, தியானம் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு, நமக்கு தான் இருக்கு. அந்த செட்பேக் என்னன்னா, எல்லாராலையும் தவம் பண்ண முடியாது, அதை உணரணும். எல்லாராலையும் தவம் பண்ணிட முடியாது. தவம் என்பது பொதுவா யார் வேணாலும் பண்ணலாம் தான். ஆனா அது சூழல்கள்னு இருக்கு. சில பேருக்கு அதை பண்ண முடியாத ஒரு சூழலை அதை கிரியேட் பண்ணும். அந்த சூழல்ல கிரியேட் பண்ணும்போது ஒருத்தன் வெல்றான்ல, அதான் பெரிய விஷயம். முடியாத பட்சத்துல மந்திரத்தை சொல்லி சரணாகதி அடைந்து காத்திருக்கணும். இப்போ காத்திருந்தா என்ன ஆகும்? ஒருத்தர் நம்ம வீட்டுல உடம்பு முடியல, எமர்ஜென்சி வார்டில் உள்ள இருக்கிறாங்க. இப்ப நம்ம மருத்துவர் கிடையாது, எமர்ஜென்சி வார்டில் உள்ள விட மாட்டாங்க, நம்மளை வெளியில நிப்பாட்டிடுவாங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு? சரணாகதி. அப்ப சரணாகதியில என்ன ஆகும்? அடுத்தது என்ன ஆகும்? நீங்களும் அவரும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஐசியூ வார்டுல இருந்து அவர் வெளியில வந்து உங்களை சந்திப்பாரு, வேற வார்டுல இருக்கும்போது இல்லை நீங்க போய் அவரை சந்திப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அந்த மாதிரி இந்த மந்திரமோ சரணாகதியோ ஒருத்தர் சரியா செஞ்சான்னா அவன் உடல்ல இருக்கிற ப்ராப்ளத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தியானத்துல உட்கார வைக்கும். புரியுதுங்களா? தியானத்துல உட்கார முடியலங்கிற வருத்தம் வேண்டாம், அதுக்கு காரணம் இருக்கு. இந்த உடல் தியானம் இப்ப பண்றதுக்கு ஒத்துழைக்கல, அப்ப இது ஒத்துழைப்பு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான்.